அவருடைய ஒவ்வொரு சைனும் இங்க இருக்க தொகுதியோட மக்களுடைய பிரச்சனையை ஒட்டுமொத்த மாடல் திருச்சி கிழக்கு மட்டும் இல்லைங்க. ஏன் அதை சொல்ல மறந்துட்டா பாருங்க. ஏன் அவர் 2 தொகுதி நின்னாருன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், சென்னையில் அவர் பிறந்தாரு. சென்னையில் எங்க நிற்கணும்னு நினைச்சாருன்னா, வட சென்னையில் எந்த இடத்துல அதிகமான ஸ்லம்ஸும் குடிசைகளும் அதிகமாக இருக்கோ, எங்க ட்ரக்ஸ் அதிகமா இருக்கோ, எங்க சாராயம் அதிகமா இருக்கோ, எங்க வேலை வாய்ப்பு இல்லையோ, எங்களுக்கு பெண்கள் பாதுகாப்புக்கு பிரச்சனையா இருக்கோ, அங்க நின்று ஒரு குடிசை கூட இல்லாத ஒரு மாடல் தொகுதியா மாத்தி காமிக்கிறேன் அப்படின்னு பெரம்பலூர்னார். அப்ப திருச்சியில ஏன் நின்னு எங்ககிட்ட சொன்னாருன்னா, பொதுவா நம்ம புதிய கட்சி, நம்ம இப்பதான் புதுசா கட்சி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஒரு முதலமைச்சரா இருக்கக்கூடியவங்க சென்னையிலேயே உட்காந்துருப்பாங்க. மற்ற ஊர்கள் வர்றது கொஞ்சம் கடினமா இருக்கும், சுற்றுப்பயணம் சொல்லிட்டு வந்துருவாங்க. ஆனால் நம்மளுடைய அப்போ ஒரு வளர்ச்சி எங்க இருக்குன்னா, சென்னையில் நிறைய வளர்ச்சி இருக்கும். ஆனால் சவுத்தில் திருநெல்வேலி, தூத்துக்குடி, இந்த பக்கம் மதுரை பக்கம்லாம் வளர்ச்சியே இருக்காது, வட மாவட்டங்களில் வளர்ச்சி இருக்காது. அப்போ அவர் சொன்னார், எம்ஜிஆரோட கனவு என்ன தெரியுமா, திருச்சியை இன்னொரு தலைநகரமாக மாற்றணும், சென்னையை நோக்கிய வளர்ச்சி இருக்கக்கூடாது. அப்போ வட மாவட்டத்தில் நிற்கலாமா, தென் மாவட்டத்தில் நிற்கலாமா, எல்லா மாவட்டங்களும் நிற்கலாமான்னு யோசிக்கும் போது தலைவர் அவர்கள் முடிவு பண்ணாரு, நான் தமிழ்நாட்டுக்கு பொதுவானவன், எல்லா இடத்துலையும் வளர்ச்சி இருக்கணும். எங்கெல்லாம் ஏழ்மை இருக்கோ, எங்கெல்லாம் சாதி பாகுபாடு இருக்கோ, எங்கெல்லாம் வளர்ச்சி இல்லையோ, எங்கெல்லாம் வறுமை இருக்கலையோ, அனைத்து சாதிகளுக்கும் நான் வளர்ச்சி உருவாக்கக்கூடிய ஒரு மண்ணின் மைந்தனா, தமிழ்நாட்டினுடைய பெண்களுடைய நம்பிக்கையா நான் இருப்பேன்னு சொல்லிட்டு திருச்சியில அவர் மத்திய மாவட்டத்தில் நின்னாரு. ஏன்னா திருச்சி தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய மத்திய மாவட்டம். அப்போ அவரோட மெசேஜ் என்னன்னா, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் நான் ஒரே மாதிரி வளர்ச்சிக்கான பாதையை உருவாக்குவேன், அந்த நம்பிக்கையாக நான் திருச்சியில நிக்கிறேன். இதுதான் அவருடைய மெசேஜ். இந்த மெசேஜை புரிஞ்சிக்காம அவர் பயந்துட்டாரா, அவர் வந்து இங்க நிக்கிறாரா? தம்பிங்களா, நான் திருப்பியும் சொன்னேன், நாமினேஷனுக்கு 3 நாளுக்கு முன்னாடியே சொன்னேன், அவருக்கு பயம் நீ சொன்னா, உங்க பையன் உதயநிதி ஸ்டாலின் திருச்சி கிழக்குல நிக்க வைங்க, நாங்க போட்டிக்கு ரெடிப்பா, திருச்சி கிழக்குல நிக்க வைங்க. பாவம் இனிகோ அண்ணனை ஏன்பா நிக்க வைக்கிறீங்க? அவர் 5 வருஷம் மகேஷ், நேரு மகேஷ் டார்ச்சர் பண்ணி வச்சுட்டாங்க அவரை. அவர் வாயில்லா பூச்சி, பாவம், பேச தெரியாது, திடீர்னு இப்பதான் பேசுறாரு. அவங்க கொடுக்குறாங்க, பேசுறாங்க ஸ்கிரிப்டை, அவருக்கு ஒன்றும் தெரியாது, அவர் விட்டுருங்க. அந்த மாதிரி திருச்சி கிழக்குல உங்க பையனை நிக்கலாமே, ஏன் முதலமைச்சர் ஸ்டாலின் கூட நின்று இருக்கலாமே. நான் வரேன், திருச்சி எங்களோட கோட்டை, நேரு அண்ணன் வந்து பயங்கரமான அரசியல் செல்வாக்கு, அவர் கை நீட்டினா இங்க எல்லாரும் எம்எல்ஏ, முதலமைச்சரை நிக்க வச்சிருக்கலாமே திருச்சி கிழக்குல, ஏன் நிக்க வைக்கல? அண்ணன் வந்து நின்று இருக்கலாமே, பிரச்சாரம் பண்ண வந்தாரு, நான் நிக்கிறேன்பா, அவருக்கு எதிராக நிக்கலாமே. சரி, குறைந்தபட்சம் பெரம்பூர்ல நிக்க வச்சிருக்கலாமே. 2 தொகுதியிலும் விலகிட்டாங்க எல்லாம். ஐயோ, அந்த பக்கமே போவாது, அடிச்ச காத்து மாட்டின காலி, குடும்பமே காலி, போவே இல்லை. நீங்க தான் அதிகாரத்தில் இருக்கீங்க, நீங்க தான் பழைய கட்சி. ஒரு பெரிய வேட்பாளர் நான் வந்து போடுறேன், என் பையன், ஏன் மருமகன், இல்ல நான் வந்து நிக்கிறேன்னு சொல்லலாம்ல. தெரியும், மக்கள் செல்வாக்கான தலைவர் யாருன்னு அவங்களுக்கு தெரியும். அதுக்கு தான் பர்மிஷன் கொடுக்கறதுக்கு மக்கள் சந்திப்பை நிப்பாட்டினாங்க. அந்த மாதிரி தலைவர் அவருடைய விஷன் என்னன்னா, ஒட்டுமொத்த தமிழ்நாடையும் உருவாக்கணும்னா, சென்டர் பாயிண்ட் தமிழ்நாட்டில இருந்து, திருச்சியிலிருந்து ஒரு அதிகாரத்தை எல்லார் மக்களுக்கும் ஒரு நிர்வாகத்தை கொடுக்கறதுக்காக தான் இங்க வந்து நிக்கிறதே அவர். இதுதான் பதிவு. இந்த எதிர்கட்சிக்காரங்களாம் பதில் கொடுத்துட்டோமா, கரெக்டா டைமான கொடுத்துட்டோம். அதனால எல்லோரும் சேர்ந்து ஒரு குடும்பமா ஒரு பொங்கல் விழாவை எப்படி கொண்டாடுவோமோ அதுதான் இந்த தேர்தல். இந்த பணம் கொடுக்குறாங்க அந்த திமுக என்ன பசங்க, திருட்டு பசங்க, கரெக்டா 22ஆம் தேதி நைட்டு லைட் ஆஃப் பண்ணிடுவாங்க. இந்த கொள்ளை கூட்டம் மாதிரி பேக்கா வந்து ஒவ்வொரு வீட்லையும் காசை போட்டு போயிடுவாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த பணத்தை அப்படியே நம்ம வணங்குற சாமி கிட்ட எடுத்து வச்சுட்டு, அம்மா நான் உண்டியில் போட்டுடுறேன், இதெல்லாம் திருட்டு பணம் தான், எல்லாம் நீ வச்சுக்கோ, நல்ல காரியத்துக்கு யூஸ் பண்ணின்னு சொல்லிட்டு நேரா மக்கள் என்ன பண்ண போறாங்கன்னா, 8 மணிக்கு குடும்பமா நீங்க யோசிச்சு வைப்பீங்க, எப்படி வந்து ஒரு பெரிய லைன் நிற்கும். இந்த சினிமா தேட்டரில் முதல் ஷோக்கு வந்து 5000 பேர் நிற்பாங்க, நாங்கள் 500 பேர் தான். அது மாதிரி முதல் முறையில் அப்புறம் திருச்செந்தூர் கோயில் போகிறதா இருந்துச்சுக்கோங்க, இல்லை நாகூர் தர்கா பிறந்தா, இல்லை வேளாங்கண்ணி பிறந்தா, அந்த சாமியை பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் அப்படியே நின்றுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி முதல் முறையாக தமிழக வரலாற்றில் பூத்தில் வெளியே வந்து 2000 பேர் நின்றுட்டு இருப்பாங்க. நாங்கள் ஓட்டு போடணும், என்கிட்ட ஐடி கார்டு இருக்குது அப்படின்னு. காவல்துறைக்கு நாங்கள் இப்பயே சொல்லிடுறோம், தயவு செஞ்சு இப்பயே பந்தோபஸ்தை ரெடி பண்ணிருங்க. பூத் லெவலில் காலை 8 மணி 2000 பேர் நிற்பாங்க.
ஆனா உங்ககிட்ட ஒரு பயிற்சி இருக்கு. எதுக்கு பயிற்சி கொடுக்கணும்னா